بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد கண்ணியத்துக்குரிய என் அருமை சகோதரர்களே பெரியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவுக்கு புகழ் அனைத்தும், நபிகளார் மீது ஸலவாத்து கூறியவனாக இன்றைய அமர்வை நான் ஆரம்பிச்சுகின்றேன். இன்றைய அமர்வு ஸலாத்துல் ஈத், மா ஹுக்மு ஸலாத்துல் ஈத், பெருநாள் தொழுகையின் சட்டம். அது ஜனாசா தொழுகையை போன்று ஃபர்து கிஃபாயாவான கடமையா? யாராவது ஒரு சாரார் செய்தால் கடமை நீங்கி விடுமா, அல்லது ஒவ்வொருத்தர் மீதும் கட்டாய கடமையா? அது தவறினால் அது நிறைவேற்ற வேண்டுமா என்ற தலைப்புக்கு 3 வகையான கருத்துக்கள் உலமாக்களுக்கு மத்தியிலே நிலவி இருக்கின்றது. ஸலாத்துல் அக்வால். முதலாவது, இன்னஹா சுன்னத்துன், அது ஒரு சுன்னத்தான ஒரு காரியமாக இருக்கும். முதலாவது கருத்து, சுன்னத்தான ஒரு காரியமாக இருக்கும். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே ஒரு அராபி வந்து நஜீதி பிரதேசத்திலிருந்து தலைவிரிகூலமாக நபிகளார் பக்கம் நெருங்கி அவர் இஸ்லாத்தை பற்றி கேட்டபோது நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹம்சு ஸலவாத்தின் ஃபில் யௌம் வல் லைலா, இரவு பகல் ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகை கடமை என்று நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்ன செய்தி புகாரியிலே 46வது ஹதீஸ் இலக்கமிடப்பட்டுள்ளது. மீண்டும் அவர் கேட்கிறார், ஹல் அலைய கைருஹா, வேறு தொழுகை என் மீது கடமையா, கூடுதலாக வேறு தொழுகை என் மீது கடமையா என்று கேட்டபோது நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் லா, இல்லை, விரும்பி நீ தொழுதால், நீ விரும்பி இல்லை, நீயாக விரும்பி தொழும் கூடுதலான தொழுகையை தவிர என்று சொன்னார்கள். உபரியான சுன்னத்தான தொழுகையை தவிர என்று சொன்னார்கள். இது ஒரு சாராருடைய கருத்து. இன்னும் சில உலமாக்கள் இன்னஹா ஃபர்து கிஃபாயத்தின், அது ஃபர்து கிஃபாயா, ஜனாசா தொழுகையை போன்று கடமையான ஒரு தொழுகை. ஜனாசா விழுந்து விட்டால் ஜனாசாவை குளிப்பாட்டி கஃனிட்டு தொழுவித்து அடக்குவது எல்லோரும் மீதும் கடமை அல்ல. யாராவது ஒரு சாரார் செய்தால் அந்த கடமை நீங்கிவிடும். ஏனென்றால் அவர்கள் சொல்லக்கூடிய காரணம், இன்னஹா மின் ஷஆஇரில் இஸ்லாமில் லாஹிரத்தி, வெளிப்படையான இஸ்லாத்தின் அடையாளங்கள் என்றும் உள்ளதாக இருக்கும். ஆகவே அப்படியான காரியம் ஃபர்து கிஃபாயாவாக இருக்கும். கல் அதான் கூறப்படுவதை போல. இன்னொரு சாரார் இன்னஹா ஃபர்து ஐனின், அது ஒவ்வொருத்தர் மீதும், வைங்கால தொழுகை எவ்வாறு ஒவ்வொருத்தர் மீதும் கடமையோ அதே போல இந்த பெருநாள் தொழுகையும் ஒவ்வொருத்தர் மீதும் கடமை என்று சொல்லக்கூடிய உலமாக்களும் இருக்கின்றார்கள். ஏனென்றால் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த தொழுகையை பெண்கள், மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள் உட்பட ரவாத்துல் ஹுதூர், மறைவானவற்றுக்குள் திரைக்குள் இருக்கின்ற வயது வந்த யுவதிகள், அதாவது குமரி பெண்கள் உட்பட அனைவரும் முஸல்லல் ஈத், பெருநாள் தொழுகை தொழுமிடத்திற்கு ஒளியாகும்படி நபிகளார் ஏவி இருக்கின்றார்கள். நபிகளாருடைய ஏவல் அல் அம்ரு இத்லாக்குல் அம்ரு அதுல் உஜூப், நபிகளாருடைய ஏவல் பொதுவாக உஜூபின் மீதான் அறிவிக்கும். அந்த வகையிலே இந்த இறுதியாக கடைசியாக கூறப்பட்ட கருத்துத்தான் முன்னே 2 கருத்துக்களையும் விட மிக நெருக்கமாக இருக்கிறது. இந்த கருத்தை ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அன்னஹா ஃபர்து ஐனின், அது கட்டாய கடமை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஒவ்வொருத்தர் மீதும் கட்டாய கடமை. அது தவறிவிட்டால் லா துகுலா, அது கலா செய்யப்பட மாட்டாது. நீங்கள் யாராவது ஒருத்தர் பள்ளிக்கு வருகின்ற பொழுது, பெருநாள் தொழுகைக்கு வருகின்ற பொழுது இமாம் சலாம் கொடுத்து விட்டார் என்றால் ஃபலா தக்தீஹா, அதை நீ கலா செய்ய வேண்டாம். ஜும்மா தொழுகையை போல, ஜும்மா தொழுகை தவறினால் நாம் எவ்வாறு அதை கலா செய்வதில்லையோ அதே போல பெருநாள் தொழுகை தவறினால் கலா செய்யப்பட மாட்டாது. ஆனால் ஜும்மா தொழுகை தவறினால் அதற்கு பகரமாக லுஹுர் தொழுவது அவசியமாகும். ஏனென்றால் அந்த நேரம் லிஅன்னல் வக்த ஹாதா லா புத்த ஃபீ மின் ஸலா, அந்த நேரத்திலே ஜவாலானதற்கு பிறகு அந்த நேரத்திலே
தொழுவது கட்டாய கடமை. ஒன்று ஜும்மா தவறினால் லுஹர் தொழ வேண்டும். பெருநாளை பொறுத்தவரையில் அதற்கு பகரமாக தவறினால் அதுக்கு பகரமாக ஏதாவது ஒன்றை தொழ வேண்டும் என்று நபிகளார் மூலமாக ஹதீஸில் வரவில்லை. அதன் காரணத்தினால் அது பெருநாள் தொழுகை தவறினால் அது கலா செய்யப்பட மாட்டாது, தனியாக தொழப்பட மாட்டாது. வல்லாஹு ஆலம் பிஸ்ஸவாப்.